माताजी। हरे कृष्णा प्रणव महोदय। नमो ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नामिने नमो आचार्य पादाय निताय कृपपदायिने गौरगदामदाय नगर ग्रामदारिणे नमो ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंदा अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरोन् वैष्णवां च श्रीरूपं साग्रजितं सगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगणललिता श्रीविशाखान्वितां हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पते कोबे सकोबिहा कंद राधा कंद नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधा वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपात्तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम् ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। इस डिवाइन ग्रेस भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। இன்னைக்கு மூன்றாவது காண்டம் இரண்டாவது புத்தகம் அத்தியாயம் 30 ஸ்லோகம் 14 நான் வச்சிருக்கேன், மார்க் பண்ணிருக்கேன். நீங்க என்ன படிச்சீங்க மாதாஜி? மாதாஜி 21 வரைக்கும் படிச்சேங்க மாதாஜி. மனிதர்களுடைய அந்த கடைசி இறப்பு நிலையில என்னென்ன கஷ்டங்கள் வருது அப்படிங்கறத பத்தி படிச்சேங்க மாதாஜி. சரிங்க. 14ல இருந்து 21 வரைக்கும் என்ன படிச்சீங்கன்றத ஒரு ஷார்ட்டா சொல்ல முடியுங்களா? ஒரு மனிதருடைய அவர் சாரி வர்ணாசிரம கடமைகளை வந்து செஞ்சு கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க மாதாஜி. அப்படி இருக்கும் பொழுது இந்த கிருஷ்ண உணர்வு இல்லாத மனிதர்கள், சாதாரண பௌதிக உலகில் வாழக்கூடிய மக்களா இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னோட வாழ்நாள்ல வந்து தன்னோட வாழ்வு வந்து எவ்வளவு பயன் இல்லாம பௌதிகத்துக்காகவும் குடும்பத்துக்காகவுமே பயன்படுத்தி புலனின்பத்துல ஈடுபட்டு தன்னோட உடம்புக்கு எடுத்துக்கிறாரு. இந்த பிறவியை ஒழுங்கா பயன்படுத்திக்காம போயிடுறாரு. அதனால அவருக்கு வந்து மரண காலத்துல வந்து அவர் உயிர் பிரியும் போது எவ்வளவு துன்பங்களை எல்லாம் அடைவாரு அப்படிங்கறத பத்தி இதுல விளக்கு போட்டுருந்ததுங்க மாதாஜி. அதை பத்தி அவங்களோட புரிதலை கொஞ்சம் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டோம் மாதாஜி. ஓகேங்க மாதாஜி, நாம ஃபர்தரா பார்க்கலாம். சோ மரண காலத்தில் அந்த காலேச்சே மாம் ஏவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம், எந்த ஸ்மரன் வருதோ அதாவது நாம பிராக்டிஸ் பண்றோம். என்ன மாதிரி சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம், அதுல நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம். சோ யார் யார் எந்த குணத்தின் அடிப்படையில நம்ம கர்மாக்களை செய்கின்றோமோ அதன் அடிப்படையில அந்த எண்ணங்கள் நம்மளுக்கு மரண நேரத்தில் ஏற்படும். இப்போ எக்ஸாம் டைம்ல நிறைய குழந்தைகள் நினைப்பாங்க, கடைசியில படிச்சுக்கலாம், இப்ப என்ன அவசரம் அப்படின்னு பெண்டிங் பண்ணிட்டே போவாங்க. இப்ப கடைசியில போய் அவங்க ஒரு 5 நாளைக்கு முன்னாடி உட்காந்து டென்ஷன்ல எக்ஸாம் படிச்சாங்கன்னா ஒண்ணும் மனசுல இருக்காது. பயம். ஏன்னா அப்ப அவங்களுக்கு அந்த பயத்திலேயே எல்லாமே இருக்கிறதும் சேர்ந்து மறந்து போயிரும். சோ எக்ஸாம்க்கு முதல்ல இருந்து படிக்கிற குழந்தைங்க வந்து நல்லா பண்ணுவாங்க ஃபைனல் எக்ஸாம. அது போல நாம மரண நேரத்தில் என்னதான் பகவானை நினைக்க முற்பட்டாலும் நம்மளுக்கு பகவானோட ஞாபகம் வராது. அதுக்கு முன்னாடியே நாம வந்து பகவானோட சிந்தனையில எப்பவும் இருக்கும்போது பகவான் நம்மளுக்கு கருணை கொண்டு அவரே வந்து காட்சி தருகிறார் அப்படின்னு வராக புராணத்துல படிக்கிறோம். ஆனா பகவானை பற்றிய எண்ணங்களில் ஈடுபடாதவங்க ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இது ஏதாவது ஒன்றிலாவது ஈடுபட்டிருக்கணும். எப்பொழுதும் ஈடுபட்டிருக்கணும். அஹை துகி அப்ரதிஹதா. हरे कृष्ण माताजी, प्रणाम माताजी. பிரணாம்ஸ் மாதாஜி. Sorry for the late माताजी. ஓகே மாதாஜி. ஓகே. அப்போ எப்பொழுதும் பகவானோட சிந்தனையில இல்லாதவங்க வந்து ஜட விஷயங்கள்ல அதிக புலனின்பத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க மரண காலத்துல எப்படி அந்த வாதம், பித்தம், கபம் இது எல்லாமே அவங்களுக்கு அன்னீவனா இருக்கும்போது அவங்களால எதுவுமே நினைக்கவும் முடியாது, பேசவும் பகவானை பற்றி
ஞாபகமே வராது அவங்களுக்கு. ஏன்னா எந்த எண்ணத்தில் செயல்படுகிறார்களோ அந்த எண்ணம் தான் மரண நேரத்துல வரும். அந்த காலே சமாம் ஏவ. அப்போ என்ன பண்ணணும்னா நாம மன்மனா பவமத் பக்தோ மத்யாசி மாம் நமஸ்குரு மாம் ஏ வைசி சத்தியம் தே பிரதிஜானி பிரியோசிமே. சத்தியம் பண்றாரு அர்ஜுனனுக்கு. என்னையே நினைத்து என்னையே வழிபட்டு எனது பக்தனாகி என்னிடமே வந்து சேர் அப்படிங்கிறார். அவரது கட்டளையை பின்பற்றவில்லை என்றால் மரண நேரத்துல நமக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். 1000 தேள் கொட்டுற வழி வலிக்கும். எந்த சொந்தமும் நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை இந்த விட்டில் பூச்சி வாழ்க்கையில. அப்போ முதுமையில எப்படி ஒருவன் தள்ளப்பட்டு ஒரு மூலையில ஒதுக்கப்பட்டு அவனோட பேச்செல்லாம் யாரும் மதிக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு கிட்ட இருந்து யாரும் இந்த இயந்திர யுகத்துல அது இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கூட பேசக்கூட நேரம் இருக்காது. திரும்பி பார்க்க மாட்டாங்க. வேலைக்கு ஆள் போட்டுருவோம். அப்போ அவங்க வேலைக்காரங்க எப்படி பார்ப்பாங்கன்னு எல்லாம் தெரியாது. அன்போட பார்க்க மாட்டாங்க. ஆனா வயதான காலத்துல என்ன எதிர்பார்ப்பாங்க? எனக்கு நிறைய சீலை எடுத்துக்கொடு, நகை எடுத்துக்கொடு, இல்ல இடம் வாங்கி கொடுன்னெல்லாம் கேட்க மாட்டாங்க. அன்பை எதிர்பார்க்கறாங்க வயதானவர்கள். அந்த அன்பை கொடுக்க கூட நம்மளுக்கு இப்ப நேரம் இல்லை. ஏன்னா மரணப்படுக்கையில இருக்கிறவங்களுக்கு யாரு எல்லாம் ஒதுக்கிடுவாங்க. அவங்க தனிமையில ரொம்ப வாடுவாங்க. ஏன்னா ஜட விஷயங்கள்ல அதிக பற்று கொண்டிருப்பவர்கள் அதுலயே ஈடுபட்டிருக்கிறதுனால அவங்க ஏக்கமெல்லாம் இந்த ஜட உலக தொடர்புலயே இருக்கும். யாரும் என்னை பார்க்க மாட்டேங்கிறாங்க, யாரும் என்னை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா பக்தர்கள் என்ன நினைப்பாங்க? எப்போ பகவானோட சிந்தனையிலேயே படுக்கையில படுத்திருந்தா கூட அவங்களுக்கு பாகவதம் போட்டு விட்டா போதும், பகவத்கீதை போட்டு விட்டா போதும், அந்த சொற்பொழிவை பிரச்சாரத்தை கேட்டுட்டே அவங்க வந்து பகவான் சிந்தனையில இருப்பாங்க ஓரளவுக்காவது. ஏன்னா வலி வேதனை ஒருத்தங்க நினைக்க தூண்டாது. வலி வர்றப்போ ஏன்னா அந்த அந்த சேவிங்ஸ் டப்பால நம்ம எவ்வளவு போட்டிருக்கோமோ, பகவானை பத்திய சிந்தனையில ஈடுபட்டு இருக்கோமோ, அது வந்து மரண நேரத்தில் நம்மளுக்கு உதவும். எப்படி ஆபத்து காலத்துல நம்ம சேவிங்ஸ் எடுத்து செலவு பண்றோமோ அது மாதிரி நம்ம நல்லா இருக்கும் போதே, அதான் குலசேகர ஆழ்வார் சொல்றார், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் நாராயணா எனும் திருநாமம். சோ நம்மளுக்கு பகவானுடைய நாமத்தை திரும்ப திரும்ப உச்சரிப்பதன் மூலமாக, அதனாலதான் நாம சாண்டிங் செஷன் காலையில எந்த செஷன்ல பிரபுபாதர் நம்மளுக்கு 16 மாலைகள் சொல்லி சொல்றார். நாம சாண்டிங் செஷன் வச்சிருக்கோம். கண்டிப்பா எல்லாரும் அதுல வந்து கலந்துக்கணும். ஏன்னா ஒருத்தர் சொல்றதை விட எல்லாரும் சேர்ந்து சொல்லும் போது ஒரு உற்சாகம் இருக்கும். ஒரு ஒரு போட்டி மனப்பான்மை, பொறாமையற்ற போட்டி மனப்பான்மை, ஆரோக்கியமான போட்டி மனப்பான்மையோட நாம சொல்லுவோம். சோ எல்லாரும் வந்து பகவானோட நாமத்தை சான் பண்றத தவிர வேற வழி கிடையாது. அப்ப மரண காலத்துல எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்க வேண்டிங்கிறது நாம படிப்படியா பார்த்திருப்போம். எப்படி ஒதுக்கப்படுவோம், நாய்க்கு சோறு போடுற மாதிரி போடுவாங்க. ஏன்னா அதுல அன்பு இருக்காது. எப்படா இது போகும் இந்த கட்டை. அப்போ நீங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ண மாதிரி சிலருக்கு காசு உரைச்சு ஊத்துவாங்க, மண்ணை கரைச்சு ஊத்துவாங்க, மண்ணு மேல பட்டு இருந்தா, காசு மேல பட்டு இருந்தா. சோ சிலருக்கெல்லாம் குளிர்ந்தண்ணியில குளிக்க வைப்பாங்க. சீக்கிரம் போகட்டும் இந்த கட்டை, இது போய் சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. சோ எத்தனையோ துன்பங்களை அனுபவிக்க வேண்டி வரும். இருக்கும்போது நம்மளுக்கு ரத்த ஓட்டம் இருக்கு. நம்ம சிந்தனைகள் பல விஷயங்கள்ல வேவஷா ஆத்மிகா புத்தி ஏகேக குரு நந்தன பகுஷாக ஹிய நந்தனா புத்தையோ அவிஷாயனாம். பல கிளைகள் கொண்ட புத்தியானது பல பக்கம் போகுது. இதை அனுபவிக்கலாமா, அதை அனுபவிக்கலாமா, புகழ் வருமா, பேரு வருமா, ஒண்ணு கூட வராது. காதற்ற ஊசியும் வராதுகன் கடை வலிக்கே. அதனால எதையும் எடுத்துட்டு போக முடியாது. சோ நம்ம போனா எந்த உறவும் கூட வராது. சோ உறவுகளுக்காகவே நாம் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்காக சில நேரத்தை ஒதுக்க வேண்டும். நேரம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இது பெரிய எச்சரிக்கை. ஏன்னா நாம கூட யாரும் வரமாட்டாங்க. அது திரும்ப திரும்ப நாம ஞாபகப்படுத்திக்கிறோம். நாம என்னதான் அடுத்தவங்களுக்கு செஞ்சாலும் இந்த ஜட உலகத்துல யார்கிட்டையும் நன்றி எதிர்பார்க்க முடியாது. தூய்மையான அன்பு இங்க கிடையாது. பகவான் ஒருவரிடம் மட்டுமே நமக்கு தூய்மையான அன்பு எப்பொழுதும் கிடைக்கும். அது கேரண்டி. ஆனா இதை உணர்பவர்களால் தான் உணர முடியும். எல்லாராலையும் உணர முடியாது. 21வது பதம் பார்க்கணுங்களா மாதாஜி? 22ங்க மாதாஜி. ஓகேங்க, 22ல இருந்து பார்க்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. சுத்ருட்பரிதோர் கதவானலால் நிலைக சந்தப்யமான பதி தப்தவாளுகே
கிருஷ்ணேன பிருஷ்டே கசயா ச தாடித சலக்ஷ்ய சக்தோபி நிராஸ்ர மோதகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணங்க மாதாஜி. படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. வாட்டும் சூரியனின் கீழ் குற்றவாளி இருபுறங்களிலும் வாட்டும் சூரியனின் கீழ் குற்றவாளி இருபுறங்களிலும் காட்டுத்தீயுடன் கூடிய சூடான மண் நிரம்பிய தெருக்கள் வழியாக கடந்து செல்ல வேண்டும். அவரால் நடக்க இயலாத போது அவர் முதுகில் காவலர்களால் அடிக்கப்படுகிறார். அவர் பசியாலும் தாகத்தாலும் துன்புறுகிறார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக குடிநீர் இல்லை, இருப்பிடம் இல்லை, தெருவில் ஒதுங்கி இளைப்பாற இடமும் இல்லை. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ வாழும்போது தேங்க்யூ மாதாஜி. வாழும்போது பகவானுடைய சிந்தனையில் இல்லாமல் யாரெல்லாம் அடிச்சு பிடுங்கி அடுத்தவங்களோட சொத்தை கொள்ளையடிச்சு அதர்மத்தில் ஈடுபட்டு சாகின்றார்களோ, அதாவது ரஜோகுணத்திலும் தமோகுணத்திலும் மேக்சிமம் ஈடுபட்டவங்க, அவங்க வந்து யம தூதர்களால் இழுத்து செல்லப்படுறாங்க. எப்படின்னா, ஈரப்புறங்களின் காட்டுத்தீ, நம்மளுக்கு சூடான வெப்பம் இருந்தாலே நம்மளுக்கு இங்க தாங்க முடியல சம்மர் சீசன்ல. ஆனா இங்க வந்து காட்டுத்தீ இருக்கு. காட்டுத்தீ போல அங்க சூடா இருக்கும். அங்க தெருக்கள் வந்து மண்ணு, அதாவது பாலைவனத்துல வெறும் கால்ல நடந்தா எப்படி தக தக தகன்னு உங்க காலெல்லாம் அப்படியே உறிஞ்சு விழுந்துரும். அது மாதிரி சூடான மண் நிரம்பிய தெருக்கள் வழியா இழுத்து செல்லப்படுவார். அப்படி போக முடியல, ஐயோ எனக்கு முடியல அழுதாலும் அங்க விட மாட்டாங்க யமதூதர்கள். முதுகுல போட்டு அடி போட்டு போட்டு இழுத்துட்டு போவாங்க. அப்ப என்ன இருக்கும்? பசி இருக்கும், தாகம் இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்ப குடிநீரும் கிடைக்காது, இருப்பிடம் கிடையாது, தெருவுல ஒதுங்கறதுக்கு இலைப்பிடமும் கிடையாது. இது வந்து ஒரு சூட்சும பாடி. நம்ம இறந்த உடனே நம்மளுக்கு ஸ்தூல பாடி இருக்கு, சூட்சும பாடி இருக்கு. அதே போல நம்மளுக்கு ஒரு பாடி கொடுக்கப்படும், ஒரு உடம்பு இருக்கும். அந்த உடம்புக்கு நாம இப்ப என்னெல்லாம் அனுபவிக்கிறோமோ, இப்ப கால்ல அடிபட்டா எப்படி வலிக்குமோ, நம்மள அடிச்சா எப்படி வலிக்குமோ, தீக்குள்ள கைவிட்டா எப்படி வலிக்குமோ, அதே உணர்வுகள் நம்மளுக்கு ஒரு பாடி அந்த யமலோகத்துக்கு போகும்போது கொடுக்கப்படும். அப்ப அந்த உணர்வுகளை எல்லாம் நாம அனுபவிக்கணும். யாரெல்லாம் பிறரை துன்புறுத்தி கொள்ளையடிச்சு எல்லாம் பணம் சேர்த்து ரொம்ப பாவ காரியங்கள் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த தண்டனை இருக்கு. அடுத்தது ஸ்லோகம் 23. அதாவது எதிர்வினை செயல்களை பற்றி எதிர்வினை செயல்களை பற்றி இங்க தேவஹூதிக்கு சொல்லிட்டு இருக்கார் கபில தேவர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. என்ன டவுட்டுங்க மாதாஜி? ஒண்ணும் இல்ல மாதாஜி, பயமுறுத்துறீங்களே மாதாஜி என்ன. நாமெல்லாம் அந்த லிஸ்ட்ல வரமாட்டோம். ஏன்னா பகவானோட நாமம் சொல்றவங்க கண்டிப்பா யமலோகத்துக்கு போக சான்ஸே கிடையாது. நம்மளுக்கு வேற வேற மேல் உலகங்கள் வேணா கிடைக்கும். யமலோகத்துக்கு வந்து மிகப்பெரிய குற்றவாளிகள். ஏன்னா நாமெல்லாம் நாமம் சொல்லிட்டு இருக்கோம். நாமம் சொல்றவங்க அஜாமிலன் ஒரு உதாரணம். ஒரு அஜாமிலன் தெரியாமத்தான் சொன்னான். அவனோட பையனோட பேரு நாராயணான். அப்போ அஜாமிலனுக்கே வந்து யமதூதர்கள் விட்டுட்டு போயிட்டாங்க, தெரியாம சொன்னதுக்கே. சோ வைஷ்ணவ அபராதம் பண்ணாம இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாமே கண்டிப்பா யமலோகத்துக்கு போக சான்ஸ் கிடையாது. அதனால பக்தர்கள் கவலையே பட வேண்டாம். பக்தர்கள்ல பல வகை இருக்காங்க. பக்தர்கள்னா எல்லாருமே தூய பக்தர்கள் இல்ல, படிப்படியான நிலையில பல படிகள் இருக்கிறோம். அதனால கவலைப்பட வேண்டாம். ஏன்னா பகவானோட நாமம் சொல்ல தொடங்கின உடனே பகவான் அவருடைய அரவணைப்புல நம்மளை கொண்டு வந்துடுறாரு. ஸ்லோகம் 23. தத்ர தத்ர பதஞ்ச்ராந்தோ மூச்சித புனருத்ததேஹ பதாபாபீய நீதஸ் தரசா யம சாதனம். மாதாஜி நான் படிக்கவா மாதாஜி? படிங்க மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம்ஸ். மொழிபெயர் பொருள் வேண்டிய தெய்வத்திராஷா பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபாதிக்கு ஜெய். யமராஜனின் இருப்பிடம் செல்ல தெருவை கடக்கும் பொழுது அவர் களைப்பால் கீழே விழுகிறார். சில சமயம் அவர் மயக்கம் அடைகிறார். ஆனால் அவர் மீண்டும் எழுந்திருக்குமாறு வற்புறுத்தப்படுகிறார். இந்த விதத்தில் அவர் விரைவாக யமராஜனின் முன்பு கொண்டு வரப்படுகிறார். அடுத்தது படிக்கவா மாதாஜி? படிங்க மாதாஜி. ஸ்லோகம் 24. யோஜனானாம் சஹஸ்ராணி நவதிம் நவ சாத்வனஹ திரிபுர்முகூர்த்தைத்வாப்யாம் வாணீத பிராப்னோதி யாதனா. மொழிபெயர்ப்பு. இவ்வாறு அவர்
99,000 யோசனைகளை 2 அல்லது 3 நொடிக்குள் கடக்க வேண்டும். பின்னர் அவர் உடனே அவர் துன்புறுவதற்கென்று விதிக்கப்பட்ட சித்திரவதை தரும் தண்டனையில் ஈடுபடுத்தப்படுவார். பொருளுரை: ஒரு யோசனை தூரம் என்பது 8 மைல்களை கணக்கிடப்படுகிறது. அவர் அதனால் கிட்டத்தட்ட 7,92,000 மைல்கள் தெருவழியே கடந்து செல்ல வேண்டும். அந்த நெடுந்தொலைவு சில வினாடிகளுக்குள் கடக்கப்படுகிறது. நுட்பமான உடல் காவலர்களால் மூடப்படுகிறது. அதனால் வாழும் உயிரினம் அந்த நெடுந்தொலைவை விரைவாக கடக்க முடியும். அதே சமயத்தில் துன்பத்தை சகிக்க முடியும். இந்த மூடி திடப்பொருளாயினும் நல்ல மூலக்கூறுகளால் ஆனதால் உலக விஞ்ஞானிகளால் இந்த மூடிகள் எவற்றால் ஆனவை என்று கண்டுபிடிக்க முடிவதில்லை. 7,92,000 மைல்களை சில நொடிகளுக்குள் கடப்பது என்பது தற்கால விண்வெளி பயணிகளுக்கு அற்புதமாக தோன்றுகிறது. அவர்கள் இதுவரை மணிக்கு 18,000 மைல் வேகத்தில் தான் பயணம் செய்துள்ளனர். ஆனால் இங்கு ஒரு குற்றவாளி சில நொடிகளுக்குள் 7,92,000 மைல்கள் கடப்பதை பார்க்கிறோம். இந்த முறை ஆன்மீகம் சாராது பொருளை சார்ந்ததாயினும் அவர் கடக்கிறார். ஹரே கிருஷ்ண மாதா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சோ இது காற்றின் வேகம், மனோவேகம், அதை விட வேகம் ஜாஸ்தி. மனோவேகம் அப்படின்னா இங்க உட்காந்துட்டு டெல்லிக்கு போயிடுவோம். போன வாரம் டெல்லியில போய் அந்த பார்க்ல உட்காந்துட்டு இருந்தேன், நான் இந்த சினிமா தியேட்டர்ல இருந்தேன், அப்படியே நாம கற்பனையிலேயே போயிடுவோம். ஆனா மனோவேகத்தை விட ஜாஸ்தியா போக முடியும். இதெல்லாம் விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்க முடியாது. இந்த பௌதிக உலகமானது எவ்வாறு சூழப்பட்டிருக்கிறது, கவர்ஸ் மூடப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம பார்த்தோம் 7 அடுக்குகள் பிளஸ் 8 அடுக்குகள் கூட சொல்றாங்க. இந்த பஞ்சபூதங்களால் ஒன்றை விட ஒன்று 10 மடங்கு அதிகமான தடிமன்ல மூடப்பட்டிருக்கு. நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இப்படி ஒன்றை விட ஒன்று அதிகமா. இந்த லேயர்ஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு யாராலே போக முடியாது. விஞ்ஞானிகளுக்கெல்லாம் இது புரியாது. ஏன்னா மாயா அபகரத ஞானா ஆசூரம் பாவம் ஆசிரிதம். அவங்க மாயை என்கின்ற இத மயக்கப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. சோ மாயால் மயக்கப்பட்டவர்களுக்கு அந்த வித்யா இருக்காது, அவித்யா தான் இருக்கும், அறிவு இருக்காது. அவங்க நினைச்சுக்கிறாங்க இந்த உலகத்துல கண்டுபிடிக்கிறதெல்லாம் தான் அறிவு அப்படின்னு. ஏற்கனவே அதை பகவான் படைச்சிட்டாரு. அதை நீ திருப்பி கண்டுபிடிக்கிறதுக்கே அவ்வளவு சிரமப்படுற. பகவான் ஒன்ன மட்டும் படைக்கல, பல மில்லியன் பொருட்களை, பல மில்லியன் வெரைட்டிஸ் படைச்சிருக்காரு. அதையெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்துதான் நான் முடிவுக்கு வருவேன் அப்படின்னா யாராலையும் கடவுளை அணுகவே முடியாது. எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ண முடியாது. சிலதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். ஒரு குருவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஆராய்ந்து பார்த்து அவரை தேர்ந்தெடுக்கணும். கண்ணை மூடிட்டு போய் ஏதோ ஒரு குரு அவர் காலில் விழுகிற அப்படின்னா, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம், அந்த குரு அப்படி பண்ணிட்டார், இப்படி பண்ணிட்டார், பெண்களை எல்லாம் அடைச்சு வச்சிருக்காரு அப்படின்லாம். சோ அப்படி போய் ஏமாறுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா குரு எந்த பரம்பரையில வந்தார், நாம எந்த சிஸ்டத்தை கடைபிடிக்கணும், அதையெல்லாம் மனசுல நல்லா வச்சுக்கிட்டு சிலதை மட்டும்தான் ஆராய்ச்சி பண்ணணும். ஸ்ருதி ஸ்மிருதி சாஸ்திர புராணேதி அப்படின்னு சாஸ்திர வழிவந்த நூல்களையும் சாஸ்திரங்களையும் தான் நம்பணுமே தவிர எல்லாத்தையும் கண் மூடிட்டு ஃபாலோ பண்ணக்கூடாது. அடுத்த ஸ்லோகம் 25. ஆதீபனம் ஸ்வகாத்ராணம் வேஷ்டஹித்வோல்முகாப்தீபி ஆத்மமாம் சாதனம் குவாபி ஸ்வக்ருதம் பரதோபி வா. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எரியும் மரத்துண்டுகளுக்கு இடையில் அவர் வைக்கப்படுகிறார். அவரது உறுப்புகள் நெருப்பின் மேல் இடப்படுகின்றன. சில நிகழ்ச்சிகளில் அவர் தன் சதையை தானே உண்ணுமாறு செய்யப்படுகிறார் அல்லது பிறர் அதை உண்ணுமாறு செய்யப்படுகிறார். பொருளுரை: இந்த பதத்தில் இருந்து அடுத்த 3 பதங்கள் மூலம் தண்டனை விவரிக்கப்படுகிறது. முதல் வர்ணனை என்னவென்றால், குற்றவாளி நெருப்புடன் சேர்ந்து எரியும் தன் சதையை தானே உண்ண வேண்டும் அல்லது அங்கு இருப்பவர்களை அவரை போன்றே உண்ண அனுமதிக்க வேண்டும். இறுதி போரில் போர் பாசறையில் இருந்த மக்கள் சில சமயம் தங்கள் மலத்தை தானே உண்டார்கள். யமராஜனின் இருப்பிடமான யம சாதனாவில் பிறரின் சதையை உண்டு இன்ப வாழ்வை அனுபவித்தவர் தன் சதையை தானே உண்பது அதிசயம் அல்ல. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ கறி, மீன் இதெல்லாம் சாப்பிட்றவங்க இந்த கதிக்கு ஆளாகணும். சோ தன் சதையை தானே உண்ண வேண்டும். நாமளே கூட அறியாமல் செஞ்சிருக்கலாம். ஆனா இப்போ தெரிஞ்ச அப்புறம் நாம என்ன பண்றோம், அதெல்லாம் ஒதுக்கிடுறோம். நம்ம குழந்தைகளுக்கு அது சொல்லி தரணும். வேண்டாம்,
இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் நம்மளோட கல்ச்சரே கிடையாது. ஆதி காலத்துல நாம எல்லாமே இப்படி இருந்தது கிடையாது. இதெல்லாம் பிரிட்டிஷ் காலத்துல அவங்க அவங்க மூலமா நம்மளுக்கு வந்த பழக்க வழக்கங்கள் தான். ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க மாமிசம் நிறைய சாப்பிடுறத நம்மளுக்கு ஊக்குவிச்சாங்க. ஏன்னா அவங்களுடைய ரஜோகுணம், ஏன்னா சாத்விக் ஃபுட்டு கிடையாது இதெல்லாமே. எப்படி இந்த மாமிசம் எல்லாம் சாப்பிடும்போது ஒரு அஸ்ரத்தனம் நம்மளுக்குள்ள உருவாகும். அப்ப இப்படிப்பட்டவங்களெல்லாம் இந்த மாதிரி தண்டனைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இது எதுக்காக இங்க பாகவதத்துல சொல்றாங்க அப்படின்னா, நம்ம பிளஸ் மட்டும் பார்க்க கூடாது. எப்பவுமே பகவானுடைய நாமம் நம்மளுக்கு நன்மை தரும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்தோம்னா, நல்லது கெட்டது அப்படிங்கறதுக்கு வித்தியாசம் தெரியாம போயிடும். உலகத்துல எது நல்லது எது கெட்டது இரண்டும் அறிந்து நாம் பக்குவமாக செயல்பட வேண்டும். நல்லது மட்டுமே இப்போ ஒரு குழந்தைக்கு நீ இதை மட்டும் பண்ணு இதை மட்டும் பண்ணு நல்லது மட்டுமே வாழ்நாள் ஃபுல்லா சொல்லி கொடுத்தா, அப்ப பின்னாடி போய் வெளியில போனப்ப அது ரொம்ப கஷ்டப்படும். ஓ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி. எப்படி புத்தர் வந்து அந்த ரிலேஷன் கிடைச்சது. புத்தர் வந்து அவங்க அப்பா எதுவுமே தெரியாம அரண்மனைக்குள்ள சொகுசா வளர்த்தினார். ஆனா ஒரு நாள் வெளியில போனார், எப்படியோ எஸ்கேப் ஆகி வெளியில போயிட்டார். அப்போ ஒரு பிணம் வர்றதையும் அதுக்கு பின்னாடி மக்கள் கூட்டம் ஓன்னு அழுதுட்டு வர்றதையும் பார்த்தார். அப்ப இந்த உலகம் வாழ்வு இப்படித்தானா அப்படின்னு அப்பா டெசிஷன் எடுத்துட்டு வெளியில வந்துட்டார். அப்புறம் சன்னியாசியானார், தவம் செய்ய ஆரம்பிச்சார் அசோக மரத்துக்கு கீழே. இந்த மாதிரிதான். சோ நல்லதா மட்டும் சொல்லி கொடுக்க கூடாது, எது கெட்டது என்பதையும் பாகுபடுத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்ப இன்னைக்கு பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் அதனாலதான் குட் டச் எது பேட் டச் எதுன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த கலியுகத்துல பெண் பிள்ளைகளோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. சோ அது நல்லது மட்டும்தான், நீ வந்து நல்லா பழகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்க கூடாது. சோ கெட்டது எது, ஒரு ஆண் கிட்ட வந்து உன்னை அந்த பர்சனலான இடத்துல எல்லாம் தொடக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அப்போ நம்ம உலகத்துல எது நல்லது எது கெட்டது இந்த ரெண்டையுமே தெரிஞ்சுக்கும் போதுதான் நம்ம நல்லதை பின்பற்ற முடியும். ஒரே சைட்ல நம்ம போக முடியாது. ஏன்னா நாம அதுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த ஜட உலகமானது எல்லா தீமைகளையும் கொண்டது, துக்காலயம். இங்க எல்லா துக்கங்களும் வரும். அதனால பின்னாடி என்ன துக்கங்கள், அந்த துக்கங்கள்ல வந்து என்ன துக்கங்கள், எத்தனை வெரைட்டிஸ், அதனால என்ன பாப விளைவுகள், அந்த பாப விளைவுகள்னால மறுபடியும் என்ன அனுபவிக்க போறோம். இது ஒரு தொடர்கதை. இதனால் நம்ம வந்து நல்லா பேசி பேசி பக்குவப்படும் போது நாம நல்லதுல அப்புறம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். எதுவுமே தெரியாம நல்லதை கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். எல்லாம் தெரிஞ்சாதான் பகவானுடைய சக்திகள் என்ன, பகவான் எதற்காக பௌதிக உலகை படைத்தார், அதனோட எதிர் விளைவுகள் என்ன, இது எல்லாமே கபிலதேவர் A to Z நம்மளுக்கு சொல்லித்தர்றார். தேவஹூதி தன் அன்னைக்கு சொல்வதன் மூலமா நமக்கு எப்படி அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை பகவான் உபதேசித்து அனைவருக்கும் தந்தாரோ அந்த நாலேஜ, அது மாதிரி. அடுத்தது ஸ்லோகம் 26. ஜீவதச்சாந்த சந்திராப்யுத்தார ஸ்வக்ருத்ரைர் யமசாதனே சர்வௌருஷிகதம் சாத்யே தசத் பிச்சாத்ம வைசசம். கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அவரது குடல்கள் நரகத்தின் வேட்டை நாய்களாலும் வல்லூர்களாலும் வெளியில் இழுக்கப்படுகின்றன. அவர் அதை பார்க்க இன்னும் உயிருடன் இருந்த போதிலும் அவர் பாம்புகள், தேள்கள், சிறிய கொசுக்கள் மற்றும் பிற உயிரினங்களால் கடிக்கப்பட்டு வதைக்கு ஆளாகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ இதுவும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, அடுத்தது போலாம். ஓகே மாதாஜி. அடுத்தது பதம் 27. கிருந்தனம் சாவயவ சோகஜாதிப்யோ பிதாபனம் பாதனம் கிருஷ்ணம் கேப்யோ ரோதனம் சாம்புகர்த்தயோக. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அடுத்து அவர் உறுப்புகள் வெட்டப்பட்டு யானைகளால் துண்டாக கிழிக்கப்படுகின்றன. அவர் மலை உச்சிகளில் இருந்து உருட்டி கீழே தள்ளப்படுகிறார். அவரும் நீரில் அல்லது குகையில் அடைத்து வைக்கப்படுகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ நம்மளாம் இங்க நினைச்சு பார்க்கலாம், நம்ம உறுப்புகள் வெட்டப்பட்டா நம்மள ஆத்மா இருக்காது, ஆத்மா வந்து உடல்ல இருந்து வெளியேறிடும் துன்பப்பட்டு. ஆனா அங்க அப்படி கிடையாது. என்ன செஞ்சாலும் அந்த உயிர் இருக்கும், ஆனா அந்த தண்டனைகள் இருந்துட்டே இருக்கும். சோ அங்க உயிர் போறதுக்கு அங்க சூட்சும உடல்ல உயிர் போக முடியாது. வலியும் வேதனையும் தான் இருக்குமோ தவிர வேற வழியே கிடையாது. இதெல்லாம் ஒருத்தன் அனுபவிச்சே ஆகணும்.
எவ்வளவு தூரம் இங்க கொடூரமா செயல்படுகிறானோ ஒருவன். எனக்கு தெரிஞ்சு ஒரு கொடூரமான ஒருத்தன், அவன் வந்து குழந்தை வாடகை வீட்டுல இருக்கான், வாடகை கொடுக்க மாட்டான். அப்போ அந்த அவங்க ஒரு 10 தடவை கேட்கும் போது அவன் என்ன பண்ணுவான்னா, அவங்க வீட்டு குழந்தைகளோட கையை பிடிச்சு முறுக்கி விட்டுருவான். இப்படியெல்லாம் கொடூரமான ஆட்கள் இருக்கிறாங்க. அத இன்னும் அதிகமான கொள்ளை, அது பணம் சம்பாரிச்ச விதமே வந்து கொள்ளை, கொலை இதுல. அப்ப அவனுக்கெல்லாம் கூட இந்த இந்த தண்டனைகள். ஏன்னா அவன் வந்து அதே விதத்துல மரணம் அடைஞ்சான், கோரமான விதத்துல. ஒரு பெண்கிட்ட வந்து தவறா நடந்துக்கும் போது அவனை அடிச்சே கொன்னாங்க. பெரிய ஆளுங்கன்னு காட்டி அவங்க வந்து அவங்க மேலேயும் கேஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி மரணம் தான் நடக்கும். மரணத்திற்கும் மேலையும் அவன் நரகலோகத்துக்கு போய் இந்த மாதிரி கொடுமையான தண்டனைகளை அனுபவித்து அப்புறம் மனித உரு கூட கிடைக்காது அவனுக்கு. ஏன்னா மனித உரு எதுக்காக கொடுக்கப்படுகின்றது? ஆத்ம ஞானத்தை அடைவதற்காக. யாரெல்லாம் அதற்காக இந்த உடலை உபயோகிக்கவில்லையோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா பகவான் அடுத்த இதுல விலங்கோட உடல் தான் கொடுப்பார். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அடுத்தது ஸ்லோகம் 28. யாஸ்தாமிஸ்ராந்த தாமிஸ்ரா ரௌரவாத்யாஸ்ச யாதனாக புங்தே நரோ வா நாரி வா மித சங்கேன நிர்மிதாக. அடியன் படிக்க மதாஜி. ஹரே மொழிபெயர்ப்பு. கள்ளத்தனமான இன்பத் தொய்வின் மேல் கட்டப்பட்ட வாழ்வையுடைய ஆண்களும் பெண்களும் பலவித துன்பங்கள் நிறைந்த சூழ்நிலைகளுடைய தாமீஸ்வர, அந்த தாமீஸ்வர மற்றும் ரௌரவ என்று அறியப்படும் நரகங்களில் தள்ளப்படுகிறார்கள். பொருளுரை. உலோகாயாத வாழ்வு பாலுணர்ச்சி வாழ்வை அடிப்படையாக கொண்டது. வாழ்க்கை போராட்டத்தில் பயங்கரமான கொடூர துன்பத்தை அனுபவிக்கும் எல்லா லோகாயாத மக்களின் வாழ்வு பாலுணர்வை அடிப்படையாக கொண்டது. அதனால் வேதகால நெறிமுறையில் பாலுணர்வு வாழ்வு வரையறைக்கு உட்பட்டு மட்டுமே அனுமதிக்கப்பட்டது. அது திருமணமானவர்களுக்கு மட்டும் குழந்தைகள் பெறுவதற்காக புணர்ச்சி அனுமதிக்கப்பட்டது. ஆனால் புணரும் வாழ்வு சட்ட விரோதத்துடனும் கள்ளத்தனமாகவும் வெறும் புலன் இன்பத்திற்காகவும் இருந்தால் ஆண் பெண் இருவரும் இந்த உலகில் அல்லது மரணத்திற்கு பிறகு பயங்கர தண்டனைக்குள் உள்ளாவார்கள். இந்த உலகிலும் அவர்கள் நச்சுத்தன்மை உடைய நோய்களான மேகப்புண் மற்றும் மேக வேட்டை நோய் முதலியவற்றாலும் தண்டிக்கப்படுகின்றனர். அடுத்த வாழ்வில் ஸ்ரீமத் பாகவதத்தின் இந்த பக்தியில் நாம் காண்பது போல அவர்கள் துன்புறுத்துவதற்காக பல்வேறு நரக நிலைகளுக்கு ஆளாவர். பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தில் கள்ளத்தனமான புணரும் வாழ்வும் மிகவும் கண்டிக்கப்படுகிறது. கள்ளத்தனமான புணரும் வாழ்வின் மூலம் குழந்தைகளை பெறுபவர்கள் நரகத்திற்கு அனுப்பப்படுவர் என்றும் கூறப்படுகிறது. அந்த மாதிரி மீறுபவர்கள் வாழ்வின் நரக நிலைகளான தாமீஸ்வர, அந்த தாமீஸ்வர மற்றும் ரௌரவ ஆகியவற்றுக்கு தள்ளப்படுவார்கள் என்று பாகவதத்தில் இந்த இடத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதாஜி. ஸோ நரகம் அப்படின்னா ஒண்ணு மட்டும் இல்லை, அதுல வந்து பல பிரிவுகள் இருக்கு. தாமிஸ்ர, அந்த தாமிஸ்ர, ரௌரவ அப்படின்னு பல பெயர்கள் அதுக்கு வைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு விதமான தண்டனை ஒரு பக்கம் கொடுக்கப்பட்டா இன்னொரு விதமான தண்டனை கொடுக்கப்படும். அது முடிஞ்சது அப்படின்னா இன்னொரு விதத்துல இன்னொரு மாதிரி தண்டனை கொடுக்கப்படும். இப்படி பலவேறு தண்டனைகள். அதுல முக்கியமான வந்து திருமணமானவர்கள் அவங்க வந்து வேற அதாவது இந்த உலகமே எப்படி இயங்குது அப்படின்னா பும்சஸ்திரியா மிதுனி பாவம், ஆண் பெண் இன கவர்ச்சியினாலதான், பாலியல் வாழ்வுலதான் இது இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த கலியுகத்துல இந்த பாலியல் வாழ்வு அப்படிங்கிறது நிறைய இப்ப குழந்தைகள் பாருங்க, ஒரு பள்ளி பருவத்திலேயே ஒரு பையனோட அப்பெல்லாம் வந்து பெண்களுக்கு தனியா இருக்கும், ஆண்களுக்கு பசங்களுக்கு தனியா ஸ்கூலு காலேஜ் எல்லாம் இருக்கும். ஏன்னா அந்த இனக்கவர்ச்சி எப்படி இருந்தாலும் அது வந்து பஞ்சு நெருப்பியும் பக்கத்துல வைக்கிற மாதிரி. சோ அந்த வயது வரும்போது அந்த தூண்டுதல் ஏற்படும். வயதுக்கு வந்த உடனேயே ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் குரல் மாறும். ஆண்களுக்கு பெண்களுக்கு வந்து அந்த உடலும் மாறும், அவங்களுக்குள்ள அந்த உணர்வுகள் வரும். அதை எப்படி வந்து அந்த காலத்துல மெயின்டைன் பண்ணாங்களோ, ஆனா இப்ப கலியுகத்துல அதெல்லாம் முடியாது. எல்லாம் ஆணும் பெண்ணும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி எல்லா கல்வி நிலையங்களையும் ஆணும் பெண்ணும் இருக்காங்க. ஆனா குழந்தைகள் பார்த்தா தவறு செய்ய நாமளே அதுக்கு வழிவகுக்கிறோம். அப்படி இனக்கவர்ச்சியில போயிட்டு இருக்கிற இந்த உலகத்துல அதற்கான சூழ்நிலைகளை நாமே அமைச்சு கொடுக்கிறோம்.
அப்ப என்ன ஆகுது, சின்ன குழந்தைகள் கூட காதல் அப்படின்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் குழந்தைகள் சின்ன வயசுலயே கர்ப்பம் தரிக்கிறாங்க. தவறான உடல் உறவு. அவங்க மட்டும் இல்ல, திருமணமானவர்களும் தவறான உடல் உறவு கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாம் எங்க கொண்டு போய் நிறுத்துது, அவங்கள நரக தண்டனைக்கு உள்ளாக்குகின்றது. நரகத்துல போய் கண்டிப்பா அவங்க கஷ்டப்பட்டு தான் அடுத்த பிறவி எடுக்கணும். அடுத்த பிறவிங்கிறதும் கூட நல்ல பிறவியா இருக்காது. அவங்களுக்கு அந்த தொழுநோய், அந்த வெள்ளை வெள்ளையான அந்த இதெல்லாம் வரும். மேகப்புண் அப்படின்னு சொல்லுவாங்க, மேக வெட்டை நோய். இதெல்லாம் தண்டிக்கப்படுறாங்க. சோ அடுத்த பிறவிலும் அவங்களுக்கு ஏன்னா மேல ஃபுல்லாவே நம்ம நரகத்துல கழிக்க முடியாது. நரகத்துல மேக்சிமம் நம்மள தண்டனை கொடுத்து அனுப்பிடுவாங்க. அப்புறம் மீதிய இங்க கழிக்கணும் மனித பிறவியில. ஏன்னா நரகத்திலேயே எல்லாத்தையும் கழிச்சிட்டுனா நம்ம மறுபடியும் எங்க வர்றோம்? சோ நரகத்துல நம்மளுக்கு முழு தண்டனை கொடுக்க மாட்டாங்க. மேக்சிமம் நம்மள வாஷ் பண்ணி அனுப்பிடுவாங்க. அப்புறம் மிச்சம் இருக்கிற ஆளுக்கெல்லாம் இங்க கஷ்டப்படணும். ஏன்னா ஆசைகள் இருக்கு எனக்கு அதுக்கு மேல. அப்ப இங்கேயும் பிறவி எடுக்கணும், ஆனா தண்டனையும் அனுபவிக்கணும். சோ இப்போ பக்தர்களுக்கு அந்த நரகத்துக்கு போகாம இங்க வந்துருவாங்க. ஏன்னா பக்தர்களும் சிலர் இல்ல, பலர் தூய பக்தர்கள் ஆகிறது கிடையாது. அது வரைக்கும் நம்மளுக்கும் இப்படித்தான் வாஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. நாம நரகத்துக்கு போகாம இங்க பண்ணிட்டு இருக்கோம். சோ இது பலருக்கு கேள்வி எழலாம், நரகத்திலேயே அத்தனை தண்டனை அனுபவிச்சிட்டோமே, அப்புறம் இதுக்கு மறுபடியும் பிறப்பெடுக்கிறோம். ஏன்னா ஆசை இருக்கு, அதுக்கு பிறப்பெடுக்கிறோம். அப்புறம் அங்க கழிக்காத பாவத்தை இங்க கழிக்கிறோம். ஆனா பக்தர்கள் நரகத்துக்கு போக மாட்டாங்க, மறுபடியும் பிறப்பெடுக்கிறாங்க, மறுபடியும் அவங்க துன்பப்படுறாங்க. ஏன்னா அவங்க இன்னும் ஃபுல்லா கிளீனினஸ் ஆகல. சோ அந்த கிளென்சிங் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு பை பர்த், ஒவ்வொரு பர்த்ல அகெயின் அண்ட் அகெயின். சோ புனரபி மரணம், புனரபி ஜனனி, புனரபி மரணம், புனரபி ஜடரே ஜனனி சயனம். இது போயிட்டே இருக்கு, சைக்கிள் செயின் மாதிரி. அடுத்தது ஸ்லோகம் 29. அத்ரைவ நரக ஸ்வர்க இதிமாத பிரசஷதே யா யாதனா வை நாராக்யஸ்தாஹுப்யு பலஷிதாக. ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் படிக்கிறேன். படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை ஆசா பக்திவேதாந்த சுவாமி சில பிரபாதாக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. பகவான் கபிலர் தொடர்ந்தார். என் அன்பு அன்னையே, நாம் நகரம் அல்லது சொர்க்கத்தை பூமியாக இந்த கோள்களில் அனுபவிக்கிறோம். ஏனெனில் நரக தண்டனைகள் சில சமயம் இந்த கோள்களிலும் வெளிப்படுகின்றன என்று கூறப்படுகிறது. பொருளுரை. நம்பிக்கை இல்லாதவர்கள் நரகம் பற்றிய புனித நூல்களின் கூற்றுக்களை சில சமயங்களில் ஏற்பதில்லை. அவர்கள் அந்த அதிகாரபூர்வமான விவரங்களை மதிப்பதில்லை. அதனால் இந்த நரகத்தனமான சூழ்நிலைகள் இந்த கோள்களிலும் புலனாகின்றன என்று கூறுவதன் மூலம் பகவான் கபிலர் அவர்களுக்கு உறுதி கூறுகிறார். அவை யமராஜனது மண்டலத்தில் மட்டும்தான் உள்ளன என்பதில்லை. யமராஜனின் கோள்களில் ஒரு பாவப்பட்ட மனிதன் நரக நிலையில் வாழும் பயிற்சிக்கான வாய்ப்பு தரப்படுகிறான். அதை அவன் அடுத்த வாழ்வில் மேற்கொள்ள வேண்டும். பின்னர் அவன் நரக வாழ்வை தொடர மற்றொரு கோள்களில் பிறப்பு எடுக்கும் வாய்ப்பு தரப்படுகிறான். சான்றாக, ஒரு மனிதன் நரகத்தில் தொடர்ந்து இருந்து மலத்தையும் சிறுநீரையும் உண்ணும்படியாக தண்டிக்கப்படும் போது பின்னர் முதலில் அவன் யமராஜ மண்டலத்தில் அந்த பழக்கத்தை பயிற்சி செய்கிறான். பின்னர் அவன் பன்றியை போன்ற ஒரு குறிப்பிட்ட வகையான உடல் தரப்படுகிறான். அதனால் அவன் மலத்தை உண்ண முடியும், அவன் வாழ்வை அனுபவிப்பதாக நினைக்க முடியும். எந்த நரக சூழலிலும் கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மா தான் மகிழ்ச்சியாக இருப்பதாக நினைக்கிறது என்று முன்பு குறிப்பிடப்பட்டுள்ளது. இல்லையேல் நரக வாழ்வில் துன்புறுவது அவரால் இயலாததாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நரகம் பற்றிய புனித நூல்கள் கூற்றுக்களை அவங்க ஏற்பது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் அதிகாரப்பூர்வமானது. எப்படி ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கணும் அப்படின்னா அங்க கொடுக்குற புக்ஸ மட்டும்தான் படிக்கணும். இப்ப பாரதியார் யூனிவர்சிட்டி அப்படின்னா அவங்க வேற கடையில வாங்கி எந்தெந்த புக் எல்லாம் படிக்க முடியாது. அதே சப்ஜெக்ட் தாங்க நானும் படிக்கிறேன், அதே புக்கு தாங்க அப்படியெல்லாம் நம்ம கதை விட முடியாது. சோ அவங்க கொடுக்கறது தான் நம்ம படிக்கணும். அது போல இங்க வேதங்கள் கூற்றை நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் வளைச்சுக்க முடியாது. இங்கெல்லாம் நிறைய சட்டங்கள்ல ஓட்டை இருக்கு. எதை கொலை பண்ணிட்டு கொள்ளை அடிச்சுக்கிட்டு எல்லாம் கோர்ட்ல இருந்து தப்பிச்சு வந்துடலாம். ஆனா பகவானுடைய சட்டத்தை யாராலும் மீற முடியாது. தர்மம்
தர்மம் தூ சாக்ஷாத் பகவத் பிரணீதம். அப்போ பகவானுடைய சட்டம், இயற்கை சட்டம் எப்படி நம்மளை கொண்டு போகுது அப்படின்னா, என்னைக்கு அதுல வந்து நீ பணக்கார, நீ வெள்ளையா இருக்க, நீ ஹைட்டா இருக்க, இந்த பாகுபாடு யாருக்கும் கிடையாது. சமூகம் சர்வ பூதேசு. சோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். ஆனா பக்தர்களுக்கு மட்டும் அது மாறுபடுது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அப்ப அந்த நரக சூழல் இந்த கோள்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. அதுல நம்மளுக்கு இல்ல, தவறு செய்பவர்களுக்கு கிடைக்குது. இதை கபிலர் உறுதி செய்றார். அப்ப யமராஜனது மண்டலத்தில் அது இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது தண்டனை. எப்படி நாம வந்து மறுபடியும் இங்க வந்து அனுபவிக்கிறோம் அப்படின்னா, பல விதமான ரூபங்கள்ல. நாய் என்ன பண்ணுது? கல்லடி வாங்குது. பன்றி என்ன பண்ணுது? மலம் சாப்பிடுது. நாய்க்கு என்ன பிரியம்? ரோட்ல சாப்பிடுறதுதான் பிரியம். நாய்க்கு ஒரு தட்டை வச்சு அதுல குப்பை இருந்தாலும் சரி, அப்படியே கொட்டினா, பழைய சாப்பாட்டெல்லாம் கொட்டினா அது சாப்பிடும். அதுக்கு அது வந்து பயங்கர ஒரு இன்பம். எப்படி கிடைச்சாலும் சரி நான் சாப்பிட்டுருவேன். சில நாய்கள் என்ன பண்ணும்? அதுவும் கிடைக்காதப்ப மலத்தை சாப்பிடும். அந்த காலத்துல குழந்தைகள் மலத்தை வந்து நாயை கூப்பிட்டுதான் சாப்பிட வைப்பாங்க. அதை வலிக்கிற கஷ்டப்பட்டு. சோ அது வந்து அது இன்பமா நினைக்குது. பன்றி கூட நீங்க நெய்ல கொண்டு போய் பொங்கல் எல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாது. அதுக்கு மலம் தின்பதுல இன்பம். ஆனா இதற்குரிய பயிற்சி எங்க கொடுக்கப்படுது? அந்த லோகத்தில், யமலோகத்தில் கொடுக்கப்படுகின்றது. ஏன்னா ஒரு நாய்னா குலைக்கத்தான் வேணும். ஒரு பன்றி எப்படின்னா அதுக்கு ஒரு சவுண்ட் தனியா இருக்கும். சோ அதனுடைய பாஷை வேற. அப்ப அதுக்கெல்லாம் பயிற்சி எங்க கொடுக்கப்படுது? நாம வந்து மனிதர்களா பிறந்திருக்கோம். இப்படி ஒவ்வொரு இனத்திற்கும் தனித்தனியாக பயிற்சி அங்க கொடுக்கப்படுகின்றது. ஏன்னா அது அனுபவிக்குன்ற எண்ணத்துல வந்து அது மாயையால் சூழப்படுகின்றது. பன்றி நினைக்குது நான் மலம் தின்பதில் இன்பம் கிடைக்குது அப்படின்னு. அந்த அந்த சூழலை அது மறந்துருது. இது வந்து அசிங்கம், இது சாப்பிடக்கூடாது, சேத்துல இருக்கக்கூடாது, இது அசிங்கம்னு அதுக்கு தெரியாது. அதுதான் இன்பம் நினைக்குது. சோ இந்த மாதிரி விதத்துல ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தண்டனை கொடுக்கப்படுது. உடல்ல வேறு வேறு உடல்ல கொடுக்கப்படுகின்றது. யார் யார் எந்தெந்த உணர்வில் செயல்படுகிறோமோ அந்த உணர்வுக்கு தகுந்த மாதிரி உடல் நம்மளுக்கு கொடுக்கப்படுது. இப்ப நிறைய தூங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கரடியோட உடல், நிறைய இனிப்பு சாப்பிடணும்னா ஒரு எறும்போட உடல். நீங்க போய் ஒரு பலகார கடையில எறும்பா இருந்து அதை சாப்பிட்டுட்டே இருக்கலாம். சோ நம்மளுக்கு தெரியாது அந்த பிறவி எல்லாம் வந்து ரொம்ப கொடுமையானது. மனித பிறவிதான் உயர்ந்தது. எல்லா உயிரினங்களும் வந்து ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு வர்ற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரணும். எந்த உயிரினத்திற்கும் கஷ்டமே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? யானை அதுவும் வந்து கஷ்டப்படுது. அது வந்து உணவு கிடைக்காம காடு ஃபுல்லா தேடி 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 ஓடும். வெயில், மழை இதையெல்லாம் பொருட்படுத்தி தான் ஆகணும். அதுக்கும் எத்தனையோ நோய்கள் இருக்கு. வயதானா அதற்கும் முடியாது. அதற்கும் மரணம் கொடுமையானது, பிறப்பு கொடுமையானது. இப்படி எல்லா யோனிகள்ல இருந்து வர்ற உயிரினங்களுக்கும் கொடுமைதான் இந்த ஜட உலகம். அதெல்லாம் ஆனா அங்க வந்து யமலோகத்துல இதுக்கெல்லாம் பயிற்சிகள் கொடுக்கப்படுது. அடுத்த ஸ்லோகம் 30. ஏவம் குடும்பம் பிப்ராண உதரம் பர வேவவா விச்ருச்யேஹோம் பயம் பிரேத்ய புங்தே தத்பல மீத்ருச்சம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பாவச் செயல்களால் தன்னையும் தன் குடும்பத்தையும் பாதுகாக்கும் மனிதன் இந்த உடலை விட்ட பிறகு நரக வாழ்வை அனுபவிக்கிறான். அவனது உறவினர்களும் அனுபவிக்கின்றனர். பொருளுரை. தற்கால நாகரிகத்தின் தவறு என்னவென்றால், மனிதன் அடுத்த வாழ்வில் நம்பிக்கை வைப்பதில்லை. ஆனால் அவர் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் மறுபிறவி உண்டு. புராணங்கள் மற்றும் வேதங்கள் போன்ற அதிகாரப்பூர்வமான நூல்களில் கூறியுள்ளபடி பொறுப்பான வாழ்வை ஒருவர் நடத்தாவிட்டால் ஒருவர் துன்பப்பட வேண்டியதுதான். மனித உயிர்களை விட கீழான உயிரினங்களின் செயல்களுக்கு அவை பொறுப்பல்ல. ஏனென்றால் அவை அந்த வழியில் நடக்குமாறு செய்யப்படுகின்றன. ஆனால் மனித உணர்வு நிலையின் வளர்ச்சியடைந்த வாழ்வில் ஒருவர் தன் செயல்களுக்கு பொறுப்பாக இல்லாவிடில் பின்னர் இங்கு வர்ணிக்கப்பட்டது போல அவருக்கு நரக வாழ்வு கிடைப்பது உறுதியானது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ மனிதன் அடுத்த வாழ்வுல நம்பிக்கை வைக்கிறது இல்ல, மறுபிறவி கிடையாது. எனக்கு உங்களுக்கு தெரியுமா நான் அடுத்தது எங்க பிறக்க போறேன், ரொம்ப சர்வசாதாரணமா கேட்பாங்க. இருக்கிற இப்ப வந்து நான் அனுபவிச்சுக்கிறேன்.
எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான எண்ணங்கள் மனிதர்களுக்கு. அப்போ ரொம்ப கீழ்நிலையில இருக்கிறவங்க இப்படித்தான் பேசி அனுபவிக்கணுங்கிற எண்ணத்துல என்ன சட்டதிட்டங்களையும் அவங்க ஃபாலோ பண்றது கிடையாது. ஆனா சட்டதிட்டங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு. இங்க இருக்கும், ஜட உலகிலயும் இருக்கு, பௌதிக உலகமான இந்த உலகிலயும் இருக்கு. ஆன்மீக ஆன்மீக உலகுல நாமெல்லாம் கிளியர் ஆனப்புறம் நாம மனிதன் மனிதன் அதை உணர்ந்து ஸ்வரூப நிலை என்ன, ஜீவேன சுரூபகய கிருஷ்ணேர நித்தியதாச என்பதை உணர்ந்தால் அவன் வந்து அந்த சட்டதிட்டங்கள் அவனை கண்ட்ரோல் பண்றது கிடையாது. அதாவது ஜட இயற்கையோட சட்டதிட்டங்கள் அவனை கண்ட்ரோல் பண்றது கிடையாது. ஏன்னா அவன் நல்ல நிலைக்கு போயிட்டான். ஒரு இந்தியன் சட்டம் என்ன சொல்லுதோ அது செஞ்சு ஆகணும் நாம. நீங்க ஒருவேளை அமெரிக்கா போனீங்கன்னா இந்த சட்டத்துல மாறுபாடு இருக்கு. எப்படி இடது பக்கம் ஓட்டுறோம், அங்க வலது பக்கம் ஓட்டுவாங்க. நான் சட்டத்தை எல்லாம் மதிக்க மாட்டேன்னா கண்டிப்பா அவன் குற்றவாளி. அது போல பகவானுடைய சட்டத்தை மதிக்கவில்லை என்றாலும் அவன் குற்றம் செய்பவன். ஏன்னா பகவானுடைய சட்டதிட்டமே நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. இந்த மனித வாழ்வுங்கிறது நிலை அல்ல. இதுக்கு அடுத்தது மறுபிறவி இருக்கின்றது. தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரா ததா தேகாந்திர பிராப்தி தீரஸ்தஸ்திரண முக்கியதி. இப்போ நம்ம பல நிலைகளை கடந்து குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை, இதை கடந்து அடுத்த உடல் எடுக்கின்றோம். அடுத்த தேகத்தை எடுக்கும் போது ஒரு தீரன் அதுக்காக கவலைப்படுறது கிடையாது. அப்படிங்கும் போதே நம்மளுக்கு அடுத்த பிறவி இருக்கின்றது அப்படிங்கிறத பகவத்கீதையில பகவான் நம்மளுக்கு உணர்த்துகிறார். அப்போ ஆத்மா என்றும் நிலையானது அப்படிங்கிறதையும் உணர்த்துறார். உடல் வந்து வேற வேற மாத்திட்டே இருக்கும். அப்ப பிறவிகள் தோறும் நாம் உடல் வேறு வேறு உடல் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அப்ப மறுபிறவி இருக்கிறது. அதுல கூட பல ஆராய்ச்சியாளர்கள், சயின்டிஸ்ட் இவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த பலருக்கு வந்து அந்த ஆழ்நிலை தியானத்துல ஆழ்நிலை தூக்கத்துக்கு கொண்டு போய் அவங்களோட பிறவிகளை பற்றி எல்லாம் நிறைய சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் அவங்கள பேச வச்சிருக்காங்க. அதுல நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. காந்தியடிகள் அவர் கூட ஒரு குழந்தை வந்து குஜராத்ல நான் இங்க பிறந்தேன் அப்படின்னு சொல்லி வேற ஒரு இடத்துல பிறந்து அது குஜராத்ல வந்து என்ன நான் இங்க இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாரு இந்த குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியல, இப்படியே பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அத வந்து ஒரு நூலாக எழுதி வெளியிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குழந்தை சரி அப்படிதான் ஒருத்தர் சொல்றாரு, சரி அப்படிதான் அந்த குழந்தை கொண்டு போய் அவ சொல்ற இடத்துல காமிக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அப்ப அவ சொல்ற கணவனுடைய பெயர், அவள் இருந்த இடம், அவ போற அந்த வீட்டோட வழி எல்லாமே கரெக்டா சொல்றா. அந்த சந்தில போய் இப்படி திரும்புங்க அப்படி திரும்புங்கன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அவ போன உடனே கேக்குறான் அவருக்கு பழைய கணவரை பார்த்து, இங்க வச்சிருந்த பொருளை ஏன் மாத்தி வச்சீங்க, இங்க வச்சிருந்த காசை யார் எடுத்தா, இப்படி பல கேள்விகளை இந்த பொண்ணு கேட்கும்போதுதான் அவங்களுக்கு உண்மையை புரிஞ்சிருக்கு. வந்து அவருடைய மனைவிதான் மறுபிறப்பா அந்த குழந்தையா வேறொரு வீட்டுல வந்திருக்கு அப்படிங்கிறது. சோ அவங்களால அந்த பழைய நினைவுகள் இருந்ததுனால அவங்களால மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க முடியல. சோ கல்யாணம் பண்ணாமையே கடைசி வரைக்கும் வாழ்ந்தாங்க. சோ அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறதுக்கு பகவான் என்ன செய்யறார், மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச, அந்த மறதியை கொடுத்தாதான் அடுத்த ஜென்மத்துல அவங்க வந்து புதிய கணவனை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா பழைய கணவனோட ஞாபகம் அந்த பொண்ணுக்கு வந்ததுனால அவளால கல்யாணம் பண்ணிக்க முடியல. ஆனா இந்த குழந்தைய அவர் மறுபடியும் ஏத்துக்குவாரா, மனைவியா ஏத்துக்கோ அவராலையும் முடியாது. ஆனா அவருக்கும் அந்த பாதிப்பு இருக்கு. எவ்வளவு குழப்பங்கள் வரும் பாருங்க. நம்மளுக்கு மட்டும் பல பிறவிகளோட ஞாபகம் இருந்தா பல குழப்பங்கள்ல தான் ஒருத்தன் வாழணும். சோ பக்கத்து வீட்டுக்காரன் மாதாஜி நான்லாம் அப்படி இருந்தேன், எங்க வீட்டுக்காரர் கல்யாணமே முடிச்சிருக்க மாட்டேன். எல்லாருக்குமே அதே நிலைமைதான் மாதாஜி. ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் எதிரியா இருந்திருப்பான், இப்ப வந்து வேண்டாத கணவனா இருப்பான். போன தடவை நாம அவங்கள கொடுமை பண்ணிருப்போம், இந்த தடவை அவங்க நம்மள கொடுமை பண்ணிருப்பாங்க. ஒரு வேண்டாத மகன் நம்மளுக்கு பிறக்கலாம், அவன் வந்து குடிச்சுக்கிட்டு நம்மள அடிக்கலாம். சோ அவனுக்கு நான் ஏதோ பகையாளி போன பிறவில. செஞ்சதெல்லாம் எல்லாமே நல்லதுதான் செஞ்சிருக்காரு. மறதியெல்லாம் கொடுத்ததுனாலதான் நம்ம இப்ப இருக்க முடியும். அதுதான். இப்படி பல விதங்கள்ல பலருக்கு பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனா அதெல்லாம் வந்து வெளிப்படுத்தப்பட்டது என்றால் நம்மளால இந்த ஜென்மத்துல நிம்மதியா வாழ முடியாது. நம்மளாம் இப்ப மறந்திருக்கோம். அதுக்கு காரணம் பகவான் அந்த மறதியை நமக்கு கொடுக்கின்றார், ஞாபகத்தை கொடுக்கிறார். எப்படி அவரை பற்றி ஞாபகத்தை கொடுக்கிறார், இல்ல நம்ம ஜடத்துல ரொம்ப விருப்பம் உடையவர்களா இருந்தா நல்லா படிப்பாளிகளா படிச்சதெல்லாம் ஞாபகம் வரும்,
சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல என்ன நடந்ததுன்னு பாட்டிமார்கள்லாம் உட்காந்து கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஞாபகத்தையும் தருவார். சிலர் வந்து நிறைய பேர் செய்த குற்றங்களை மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்க மறக்கணும்னு நினைக்கிறனால பகவான் அந்த மறதியை அவங்களுக்கு தர்றாங்க. எல்லார் கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஒரு சமநிலை உறவுகளை மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்படி பல விதத்துல பகவான் அந்த மத்தக ஸ்மிருதி ஞாபகத்தையும் தரார், மறதியும் தரார். அதை நாம வேணா எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சுதந்திரத்தை பொறுத்து. அடுத்தது பதம் 31. ஏக பிரபத்யதே துவாந்தம் ஹித்வேகம் ஹித்வேதம் ஸ்வகலேவரம் குஜலேதரா பாதேயோ பூதாத்ரோபேன யத்பிருதம். படிக்கிற அதை மாதாஜி. படி. மொழிபெயர்ப்புள்ளவர்களே தேவராச பக்தி சுகப்பிரபதி. அவர் இந்த உடலை விட்ட பின்னர் தனியாக நரகத்தின் மிக இருளடைந்த பகுதிகளுக்கு செல்கிறார். பிற உயிரினங்களிடம் கொண்ட பொறாமையால் அவர் பெற்ற பணம் அவர் இந்த உலகை விட்டு செல்லும் பொழுது அவரது இடுகாட்டுக்கு செலவாகிறது. பொருளுரை: ஒரு மனிதன் தவறான வழிகளில் பணத்தை ஈட்டி தன்னையும் தன் குடும்பத்தையும் அந்த பணத்தை கொண்டு காப்பாற்றும் பொழுது அந்த பணம் குடும்பத்தில் உள்ள பல அங்கத்தினர்களால் அனுபவிக்கப்படுகிறது. ஆனால் அவர் நரகத்திற்கு தனியாக செல்கிறார். பணத்தை சம்பாதிப்பதன் மூலம் அல்லது பிறர் வாழ்வை கண்டு பொறாமைப்படுவதன் மூலம் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் வாழ்வை அனுபவிக்கும் ஒருவர் அந்த வன்முறை மற்றும் கள்ளத்தனமான வாழ்விலிருந்து தொகுக்கப்பட்ட பாவ செயல்களின் விளைவை தனியாக அனுபவிக்க வேண்டும். சான்றாக, ஒரு மனிதன் ஒருவரை கொல்வதன் மூலம் பணம் ஈட்டி அந்த பணத்தை கொண்டு குடும்பத்தை காப்பாற்றினால் அவரால் ஈட்டப்பட்ட அந்த கருப்பு பணத்தை அனுபவிப்பவர்களும் ஓரளவு அத்தீய செயலுக்கு பொறுப்பாகிறார்கள். அவர்களும் நரகத்திற்கு அனுப்பப்படுகின்றனர். ஆனால் தலைவரான அவர் சிறப்பாக தண்டிக்கப்படுகிறார். உலக இன்பத்தின் விளைவு என்னவென்றால், ஒருவர் தன்னுடன் எடுத்து செல்வது பாவத்தின் எதிர்விளைவை மட்டுமே, பணம் அல்ல என்பதாகும். அவர் ஈட்டிய பணம் இந்த உலகில் விடப்படுகிறது. அவர் எதிர் விளைவை மட்டும் எடுத்து செல்கிறார். இந்த உலகிலும் ஒருவரை கொள்வதால் சிறு பணம் பெற்றால் அவரது குடும்ப உறுப்பினர்கள் பாவத்தால் மாசு அடைந்த போதிலும் அந்த குடும்பம் தூக்கிலிடப்படுவதில்லை. ஆனால் கொலையை செய்து குடும்பத்தை பாதுகாப்பவர் தானே கொலையாளியாக தூக்கிலிடப்படுகிறார். நேரடியாக குற்றம் புரிபவர் மறைமுகமாக அனுபவிப்பவரை விட அதிகமாக பாவ செயல்களுக்கு பொறுப்பாகிறார். அதனால் ஒருவர் தன் உடைமையாக வைத்துள்ள எதுவும் சத் அல்லது பரமபுருஷ பகவான் பொருட்டு செலவழிப்பதற்கு மேலானது. ஏனெனில் ஒருவர் தன் உடைமையை தன்னுடன் எடுத்து செல்ல இயலாது என்று மிகவும் படித்த மேதையாகிய சாணக்கிய பண்டிதர் கூறுகிறார். அவர்கள் இங்கு தொடர்ந்து இருப்பார்கள். அவர்கள் தொலைந்து விடுவார்கள். ஒன்று நாம் பணத்தை விடுகிறோம் அல்லது பணம் நம்மை விடுகிறது. ஆனால் நாம் பிரிக்கப்படுவோம். நமது உடைமையாக இருக்கும் வரை பணத்தின் சிறந்த பயன் கிருஷ்ண உணர்வு பெறுவதற்காக செலவழிப்பதாகும். ஹரேஷ்ணா. தேங்க்யூ மதன். ஹரேஷ்ணா. தேங்க்யூ மதன். சோ பணம் அப்படிங்கிறதுதான் இன்னைக்கு வந்து கலியுகத்துல மக்களை ஆட்டி படைக்கிறது. எங்கெல்லாம் தங்கம் அதிகமாக இருக்கிறதோ அது 5வது இடமாக கலிராஜனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கலியுகத்துல, இந்த இரும்பு யுகத்துல அதர்மங்கள் எப்படியெல்லாம் நம்மளுக்கு வந்து மது, மாது, சூது மற்றும் மாமிசம் இதன் மூலமாக பாவங்கள் அதிகரிக்கிறதோ அப்ப 5வது இடத்தை வந்து கேட்கிறார். ஏன்னா அப்போ பரீட்சித் மகாராஜா காலத்துல இந்த 4மே கிடையாது. மது, மாது, சூது எல்லாமே நல்லவங்களா இருக்காங்க. ஏன்னா பரீட்சித் மகாராஜா ஆட்சியில அப்ப அவர் கேட்கிறாரு, இன்னொரு இடத்து தாங்க அப்படின்னு. அப்ப எங்கெல்லாம் தங்கம் அதிகமாக இருக்கிறதோ, மக்கள் அதிகமாக தங்கம் அப்படின்னா செல்வம் சேர்த்துவது அதிகமாக இருக்கிறதோ அங்க நீ 5வது இடத்தை எடுத்துக்கோ அப்படிங்கிறார். சோ அப்படி செல்வம் சேர்த்து எல்லாரையும் கொடுமைப்படுத்தி பாவம் சம்பாரிச்சு, ஏன்னா ஒருவன் வந்து மிகப்பெரிய செல்வந்தனாக நினைக்கும் போது பல தவறான வழிமுறைகளை மேற்கொண்டாலொழிய அவனால செல்வம் சேகரிக்க முடியாது. அப்ப அந்த செல்வத்தை பகவானுடைய சேவைக்கு உபயோகப்படுத்தவில்லை என்றால் அதனால பாவ விளைவுகள். ஏன்னா நம்ம போகும்போது எதையுமே மூட்டை கட்டி கொண்டு போக முடியாது. யாருக்காக சொத்து சேர்த்துகின்றோம்? நம்ம இப்போ மிருகாரி வாழ்வு பார்த்தோம். மிருகாரி கிட்ட கொள்ளையடிச்சு அவன் மிருகங்களை எல்லாம் பாதி உயிரை கொண்டு துடிக்க அதை வந்து வேடிக்கை பார்த்து அப்புறம் கொல்லுவான். இப்படி அந்த மிருகத்தை கொல்றையே, உனக்கு இவ்வளவு பாவம் வருதே, நீ உங்க குடும்பத்துல ஷேர் பண்ணிப்பாங்களா அப்படின்னு கேட்டுட்டு வான்னு சொன்னா மனைவி மக்கள் எல்லாம் சொல்றாங்க, நீ உன்னோட கடமையைத்தான் செய்யற, நாங்க எதுக்கு உன்னோட பாவத்தை நாங்க அனுபவிக்கிறோம், நாங்களாம் எடுத்துக்க மாட்டோம்னு சொன்னா அப்புறம் தான் அவனுக்கு புத்தி வருது. அது போல ஒரு ஆடவன், ஒரு மனிதன் வந்து
தன் குடும்பத்திற்காக ஓயாம செல்வம் சேர்த்தி கொண்டே இருப்பான். ஆனா செல்வத்தினால யாரையும் திருப்தி பண்ணவே முடியாது. வேணும் 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 வேணும். ஒரு ஒரு நேரம் சாப்பாடு போட்டா என்ன பண்ணுவோம், நாம போதும் போதும்னு சொல்லுவோம். ஐயோ இதுக்கு மேல சாப்பிட முடியாது. ஆனா செல்வம் வர 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 யாருக்குமே வந்து அது ஒரு திருப்தியா இருக்காது. இன்னும் சம்பாரி இன்னும் சம்பாரி. அங்க வந்து மனைவி மக்கள் எல்லாம் அதுல கூட திருப்தி அடைய மாட்டாங்க. அது போயிட்டே எல்லை இல்லாம போயிட்டே இருக்கும். கடைசியில மரண நேரத்துல அவருக்கு யார் கூட வரப்போறது இல்ல. மனைவியோ மக்களோ வரப்போறது இல்ல. தான் எவ்வளவு தூரம் சம்பாதிக்கிறதுக்கு நான் என்னென்ன தவறுகளை செய்தேனோ அதெல்லாம் தான் கூட வருது சூட்சும பாடியில. அப்ப அவர் வந்து அத்தனையும் அனுபவிக்கணும். அத்தனை பாவங்களை அனுபவிக்கணும். இதை அறிந்து ஒருவன் வந்து இப்பவே திருந்திக்கணும் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்துல எதிர்விளை செயல்களை பற்றி கபிலதேவர் இங்க சொல்றார். ஸ்லோகம் 32. தைவேனா சாதிகம் தஸ்ய சமலம் நிரேய புமான் புங்கே குடும்ப போஷஸ்ய கிருதவித்த இவாதுரஹ. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. இவ்வாறு பரமபுருஷ பகவானின் ஏற்பாட்டால் குடும்பத்தினரை பாதுகாப்பவர் தன் பாவச் செயல்களுக்காக செல்வம் இழந்த ஒரு மனிதரைப் போல துன்புறுவதற்காக நரகச் சூழலில் தள்ளப்படுகிறார். பொருளுரை. இங்கு உள்ள சான்று என்னவென்றால், பாவம் செய்தவர் தன் செல்வத்தை இழந்த மனிதர் போல துன்புறுகிறார். உடலின் மனித வடிவம் கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாவால் பல பல பிறவிகளுக்கு பிறகு பெறப்படுகிறது. அது மிகவும் மதிப்புள்ள சொத்தாகும். இந்த வாழ்வை வீடு பேறு பெற பயன்படுத்துவதற்கு பதிலாக ஒருவர் குடும்பம் என்பதை பாதுகாக்கும் நோக்கத்திற்காக பயன்படுத்தி அதனால் முட்டாள்தனமான அதிகாரமற்ற செயல்களை செய்தால் அவர் செல்வங்களை தொலைத்துவிட்டு அதனால் அழுகின்ற ஒருவரிடம் ஒப்பிடப்படுகிறார். செல்வம் இருக்கும் வரை ஒருவர் அதை சரியாக பயன்படுத்தி அதன் மூலம் நிலைத்த தன்மை அடைய வேண்டும். ஒரு மனிதர் பாவச் செயல்களால் ஈட்டப்பட்ட அவருடைய பணத்தை விட்டு செல்லும் பொழுது அவர் பணத்துடன் இங்கு பாவ செயல்களையும் விடுகிறார் என்று வாதிடப்படலாம். ஆனால் பரமனின் ஏற்பாட்டால் தைவேன சாதிதம், தன் பாவத்தால் ஈட்டப்பட்ட பணத்தை மனிதன் விட்ட போதிலும் அவன் அதன் விளைவை தாங்குகிறான் என்று இங்கு சிறப்பாக குறிக்கப்படுகிறது. ஒரு மனிதன் சில பணத்தை திருடும் பொழுது அவன் பிடிபட்டு அதை திரும்ப கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டாலும் அவன் குற்றத்திற்கான தண்டனையிலிருந்து விடுபடுவது இல்லை. மாநில சட்டத்தால் அவன் பணத்தை திரும்ப கொடுத்த போதிலும் அவன் தண்டனையை அனுபவிக்க வேண்டும். அதுபோல தீய வழியில் ஈட்டப்பட்ட பணம் ஒரு மனிதன் இறக்கும் பொழுது விடப்படலாம். ஆனால் பரமனின் ஏற்பாட்டால் அவன் அதன் விளைவை தாங்கி செல்கிறான். அதனால் அவன் நரக வாழ்வை அனுபவித்தல் வேண்டும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்போ ஒரு திருடன் திருடுறான் அப்படின்னா அவன் பணத்தை தூக்கிட்டான். ஆனா அந்த பணத்தை அவங்க கிட்ட இருந்து போலீஸ் வாங்கிட்டாங்க. சரி பணத்தை வாங்கிட்டு இல்லையா என்னை விட்டுரு, ஸ்டேஷன்ல இருந்து விட்டுரு அப்படின்னா அப்படியெல்லாம் விட்டுருவாங்களா போலீஸ்கார்? விட மாட்டாங்க இல்லைங்களா? அது போல நாம் என்னதான் பாவம் செய்து பணத்தை சம்பாதித்தாலும் போகும்போது மரணம் அடைந்தவுடன் நாம விட்டுட்டு தானே போறோம். அப்புறம் ஏங்க எனக்கு நரகத்துல தண்டனை தர்றீங்க அப்படின்னு எல்லாம் அங்க போய் வாதிட முடியாது. ஏன்னா இருக்கும்போது எல்லா பாவத்தையும் செஞ்சு பணத்தை சம்பாரிச்சுட்டேன், விட்டுட்டு போனாலும் நீ அதற்குரிய குற்றத்தை அனுபவித்தே ஆக வேண்டும். இந்த லாஜிக் புரியுதுங்களா? ஹரே கிருஷ்ணா. அதான் அப்போ பாவம் செய்தவர் தன் செல்வத்தை இழந்த மனிதர் போல துன்புறுகிறார். Understand as well the shadow of the superior energy. Hare Krishna Mataji. Hare Krishna.